Exercise number 1.1 sum number 7. Let A is equal to set of all natural numbers less than 8. 8 விட கம்மியாக இருக்கக்கூடிய நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லிட்டாங்க. அப்போது விச் இஸ் நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்லிட்டாங்க. அப்போ 8 விட கம்மியாக என்ன நேச்சுரல் நம்பர் இருக்கோ அதெல்லாம் இதில் வரும். அப்போது ஏன்ற செட்டில் என்னன்னா 1 2 3 4 5 6 7 வரைக்கும் இதில் வந்துடும். நெக்ஸ்ட்டு பீன்றதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the set of all prime numbers less than 8. 8 விட கம்மியாக இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ் கண்டிப்பாக 1 வராது, அடுத்து 2 3 இருக்கும், 5 இருக்கும், 7 இருக்கும். நெக்ஸ்ட்டு சி வந்து the set of even prime number. ஒரே ஒரு ஈவன் ப்ரைம் நம்பர் தான் இருக்குது, அதுதான் 2. வேறு எந்த ஈவன் ப்ரைம் நம்பர்ஸுமே வராது. ஒரே ஒரு ஈவன் ப்ரைம் நம்பர், அது எல்லாமே ஆட் ப்ரைம் நம்பர்ஸாக தான் இருக்கும். 2 மட்டும்தான் ஈவன் ப்ரைம் நம்பர்ஸாக வரும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு சம் இருக்குது. அதில் ஃபஸ்ட் சப்டிவிஷன் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி விச் இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. இதுதான் ஃபஸ்ட் செய்ய போகிறோம். அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட் என்ன இருக்குது அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. அதில் ஃபஸ்ட்டு வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா என்னதுன்னா ஏ வந்து என்னது 1 2 3 4 5 6 7 இதான் ஏ. இன்டர்செக்ஷன் பி வந்து என்னதுன்னா 2 3 5 7. அப்போ இது ரெண்டையுமே எதெல்லாம் காமனாக இருக்குதுன்னு பார்க்கணும். 2 இருக்குது, அடுத்து 3 இருக்குது, அடுத்து 5 இருக்குது, அடுத்து வந்து 7 இருக்குது. அப்போ எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 2 3 5 7 இது மட்டும்தான் ரெண்டுக்குமே காமனாக இருக்க நம்பர்ஸ். ஸோ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா 2 3 5 7. நெக்ஸ்ட்டு வந்து கிராஸ் சி வந்து என்னது அப்படின்னா 2. ஸோ 2 போட்டாச்சு. ரெண்டையுமே வந்து ஆர்டர் பேட்ஸில் எழுதணும். அப்போ எப்படி எழுதணும் 2 2 அடுத்து 2 3 அடுத்து 3 2 5 2 அடுத்து வந்து 7 2. ஓகேவா? இதுதான் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கான ஆன்சர். ஸோ அடுத்து வந்து கண்டுபிடிக்க போகிறது என்னது அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு இது வந்து ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் வந்து ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும், அடுத்து வந்து பி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். இது 1 2 3 4 5 6 7 இதுதான் வந்து ஏ. கிராஸ் சின்றது வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா 2. இது மட்டும்தான் சியில் இருக்குது. அப்போ எழுதும்போது எப்படின்னா 1 2 2 2 3 2 நெக்ஸ்ட்டு 4 2 அடுத்து 5 2 6 2 அண்ட் தென் ஃபைனலாக 7 2. அடுத்து பீன்றதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா 2 3 5 7 இருக்குது. கிராஸ் சி வந்து 2 மட்டும்தான். இப்போ ஆர்டர் ப்ளஸில் எழுதணும் அப்படின்னா 2 2 அடுத்து 3 2 அடுத்து 5 2 தென் ஃபைனலாக 7 2. இப்போது ஃபைனலாக என்ன கண்டுபிடிங்க இன்டர்செக்ஷன். அப்போ இந்த ரெண்டுலேயுமே எதெல்லாம் காமனாக இருக்குதுன்னு பார்க்கணும். 1 1 கிடையாது, 2 2 இருக்குது, 3 2 எஸ் இருக்குது, அடுத்து 5 2 இருக்குது, 7 2 இருக்குது. இதை தவிர வேறு எதுவுமே காமன் டேர்ம்ஸ் வராது. அப்போ எதெல்லாம் காமன் டேர்ம் அப்படின்னா 2 2 இருக்குது, 3 2 இருக்குது, 5 2 இருக்குது, ஃபைனலி 7 2 வரைக்கும் இருக்குது. இதுதான் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடுக்கான ஆன்சர். அப்போது இப்போ எப்படி இருக்குன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடும் இதே தான், ரைட் ஹேண்ட் சைடும் இது தான், போத் ஆர் சேம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு விச் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ கொஸ்டின் வந்து A intersection B cross C which is equal to A cross C intersection B cross C. So finally hence proved.